தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் சொன்ன குட்டி கதை திமுக பக்கமே திரும்பியிருக்கிறது. ஸ்டாலின் இந்த பேச்சு சும்மா கிடந்த சங்கை ஊதி கொடுத்தது போல அடியோடு மாறியிருக்கிறது. செந்தில் பாலாஜி முடிவதற்குள் அடுத்த பஞ்சாயத்தா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கடந்த மாதம் தொடங்கிய சட்டப்பேரவை இன்றுடன் நிறைவு பெறுகிறது. சட்டப்பேரவையில் கடந்த மார்ச் மாதம் நிதிநிலை அறிக்கையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து வேளாண் பட்ஜெட் என கலகலப்பாக சென்றது. கடைசி நாளான இன்று முதல்வர் ஸ்டாலின் தனது உரையை தொடங்கினார். இதுவரை நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், செய்திருக்கும் சாதனைகளால் 7வது முறையும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என கலைஞர் இப்போது இருந்திருந்தார். ஸ்டாலின் என்றால் சாதனை 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 என கூறியிருப்பார். கலைஞர் இருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதைத்தான் நான் செய்து வருகிறேன் என பெருமிதத்தோடு பேசி வந்தார். தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சி மூலம் தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளோம். தமிழ்நாட்டில் 1.4% பேர் மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர். இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக 9.6% பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு ஓர வஞ்சனையுடன் செயல்படும் மத்திய அரசுதான் இதை கூறியுள்ளது. இதுவரை இல்லாத உச்சமாக $15 மில்லியன் அளவுக்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு சாதனை புரிந்திருக்கிறது. கடந்த அரசின் நிர்வாக சீர்கேட்டால் கட்டாந்தரையில் ஊர்ந்து கொண்டிருந்தது தமிழ்நாடு. கடந்த ஆட்சியின் இருளை போக்கி தலை நிமிர்ந்து நடக்கிறது தமிழ்நாடு அரசு. மீண்டும் திராவிட மாடல் அரசு 2.0 வரும் என்றும், மேலே பாம்பு கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர் என்று ஒரு பக்கம் மத்திய அரசு, மறுபக்கம் கவர்னர், நிதி என்று எல்லா தடைகளையும் தாண்டி தாண்டி சாதனை படைத்து வருகிறோம். இது தனி மனித சாதனைகள் இல்லை, அமைச்சர்கள், அதிகாரிகள் என கூட்டு உழைப்புக்கு கிடைத்த சாதனை என்றும் பேசியிருந்தார். மத்திய அரசும் கவர்னரும் சுட்டிக்காட்டி கதை சொன்ன ஸ்டாலினுக்கு நின்றால் ஊழல், அமர்ந்தால் லஞ்சம், நடந்தால் முறைகேடு, குதித்தால் குற்றம், திரும்பினால் தில்லுமுள்ளு என எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்றிருந்தால், மத்திய அரசு மேலே பாம்பாய் படமெடுக்கும், கீழே நரிகளாய் வேட்டையாடும், ஊழல் முதலைகளை அகழிகளை அமைத்து வீழ்த்தும், தடுப்புச் சுவர் அமைத்து தவறு செய்து ஓட எத்தனிக்கும் ஊழல் பெருச்சாலைகளை தடுக்கத்தான் செய்யும் என இணையவாசிகள் பதில் கொடுத்து வருகின்றனர். மேலும் தமிழ்நாட்டில் குறைவான மக்களே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர் என தெரிவித்த ஸ்டாலின், ஏன் உரிமை தொகை மட்டும் கோடி பெண்களுக்கு கொடுத்து வர்றீங்க என்ற கேள்வியும் எழுப்பி திராவிட மாடல் ஆட்சியை வசைபாட தொடங்கியுள்ளனர். பாம்பு கதை சொன்னீர்கள், உங்கள் ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்து சிக்கி பதவியை ராஜினாமா செய்து வருவது தெரியுமா என்றும், அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தினால் அரசியல் பழிவாங்கும் செயல் என சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்விகளை அடுக்கி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.